சாமானியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம நாகராஜ் அவர்களை சந்திக்க போறோம். ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க நாகராஜ் சார். வீடுலாம் புதுசா மாத்திட்டீங்க, புது வீடுக்கெல்லாம் போயிருக்கீங்க. அப்புறம் எப்படி இருக்கு புது வீடுலாம்? எல்லாமே நல்லா இருக்கு சார். ஆக்சுவலி கொஞ்சம் பிஸியா இருந்தேன். ஐ திங்க் இப்பதான் ஒரு 1 வீக்கா தான் ரீஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எல்லாரோடையும் பேச ஆரம்பிச்சிருக்கேன் திருப்பியும். இதுக்கு தொடர்ந்து பேசுவோம். சாமானியர் குரல் ஒலித்து கொண்டே இருக்கும் தான் நான் சொல்றேன். டெய்லி ஒரு குரல் ஒலிச்சே ஆகணும் உங்களுது. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. இப்ப நிறைய விஷயங்கள் நடக்குது. கடந்த ஒரு வாரமா சட்டசபை ஆரம்பிச்சாச்சு. ஒரு கலைபரமா நடக்குது. அப்படி கேள்வி, இந்த கேள்வி, அந்த கேள்வி, புதுசா கதை சொல்றாங்க. என்னென்னமோ நடந்துருக்கு வச்சுக்கோங்களேன். நம்ம மிஸ் பண்ணிட்டோம் நிறைய விஷயங்களை. ஆனா இனிமேட்டு நம்ம நிறைய இன்டர்னலாவும் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு அதிமுகக்குள்ள. அதிமுக வர்சஸ் திமுக வந்து ரொம்ப ஹீட்டடா போயிருக்கு. இன்ஃபேக்ட் சபாநாயகர் மேல வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து அது ஒண்ணும் இல்ல. தமிழ்நாடு அரசியல் பொறுத்தவரைக்கும் ஒரு 5 வருஷத்துக்கு வாட்டி வந்து ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து சும்மா நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக எல்லாரும் பண்றதுதான். பல விஷயங்கள் நடந்திருக்கு சங்கர். சரி, ஓகே. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு கேட்கணும். இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, நேற்று வந்து அண்ணாமலை அவர்கள் இந்த 1000 கோடி ஊழலை பத்தி ஒரு போராட்டம் பண்ணாரு. அவர் தூக்கி அரசுலாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டு 6 மணிக்கு அப்புறம் வெளில வந்தாரு. வெளில வந்துட்டு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு. அதுல ஒரு கேள்வி நிருபர் கேட்கிறாரு. விஜயை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இது மாதிரி விஜய் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இது மாதிரி நீங்க 1000 கோடி ஊழல்லாம் சொல்லுவீங்க, ஆனா நீங்களோ திமுகவும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பிடிப்பீங்களா எங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் ஒழுங்கா வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதுக்கு ஒரு ரிப்ளை ஒண்ணு அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்காரு. அந்த ரிப்ளையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? முதல்ல அதை வந்து விஜய் பண்ணல. அது வந்து புசி ஆனந்த் அவர்கள் வந்து அந்த ரிப்ளையை வந்து எக்ஸ் தளத்துல போட்டிருக்காங்க. இன்று வரை தாவேகா மேல இருக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு. நீங்க சொல்லுங்க, ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு தன்னுடைய சோர்ஸை வச்சு எல்லாமே கிரவுண்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஊழலை வந்து பிரேக் பண்ணி அந்த ஊழலை பிரேக் பண்ணா அந்த ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி அது பிரேக்கிங் ஃபர்ஸ்ட் அண்ணாமலை தான் சொல்ல. டாஸ்மாக் ஊழல் ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க போது, அதுக்கப்புறம் வந்து களத்துல வந்து பாஜகவினர் வந்து அன்னைக்கு சென்னையில ஆல் டாப் லீடர்ஸ் ஆஃப் பிஜேபி ஒரு ஏரியாவை டெசிக்னேட் பண்ணி எல்லாருமே தேவர் மூவிங் டுவர்ட்ஸ் ராஜரத்னம் ஸ்டேடியம். அப்ப போகும்போது உங்களுக்கு தெரியும், போற பாதி வழியில வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் போராட்டம் பண்ண விடல. எல்லாரையும் வந்து ஒரு மண்டபத்துல போட்டு அடைச்சிட்டாங்க. சில பேர் என்ன பண்ணாங்க, பாதி வழியில இறக்கி விட்டாங்க. ஏன்னா வந்து எல்லாரையும் வந்து கவுண்ட் பண்ண சைன் பண்ணிட்டாங்கன்னா அந்த நம்பர் சொல்லி ஆகணும் போலீஸ். அப்போ 10,000 பேர் 5,000 பேர் ஆக்சுவலி 12,000 பேர் 8,000 பேர் வந்துச்சுன்னா அவ்வளவு பேர் பாஜகவுக்கு வந்து போராடினாங்களா, அது வந்து பெரிய இதுவாயிடும் சொல்லிட்டு திமுகவுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல என்னன்னா, நார்மலாவே அவங்கள வந்து போராட விட்டுருந்தாங்கன்னா 10:30 மணிக்கு வந்திருப்பாங்க. 3:30 மணி 4:30 மணிக்கு வந்து முடிச்சுட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிருப்பாங்க. திமுக அரசு என்ன பண்ணுச்சு, திருப்பி என்ன சொல்றேன், ஸ்டாலின் அவர்களுக்கு அரசியல் செய்ய தெரியல. இதுல வந்து ஸ்டாலின் செய்ய விடுறாங்களா, இல்ல ஸ்டாலின் அவர்கள் கையை வந்து ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளு. கிட்டத்தட்ட அவர் வந்து பார்க்காத பாலிடிக்ஸ் கிடையாது. அவருக்கு அந்த பொசிஷன் ஈஸியா கிடைக்கல. பட் யாரு இந்த மாதிரி பைத்தியகாரதனமான பாலிடிக்ஸ் பண்றாங்கன்னு தெரியல. எல்லாரையும் வழி நடத்தி கிட்டத்தட்ட என்ன நினைச்சுன்னா சலசலப்பாயிடுச்சு. பரவாயில்ல, என்ன பிஜேபி காரங்கெல்லாம் டிஎம்கே தடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்த போராட்டத்துல என்னன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து தொடர்ந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா, இந்த விஷயத்துல வந்து நைட்டு ஒல்லியும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்க போலீஸ். சில மண்டபத்துல வந்து ஒழுங்கா ரெஸ்ட் ரூம் இல்லாம, ஃபார் எக்ஸாம்பிள் லேடிஸ்லாம் ரெஸ்ட் ரூம் போனோம்னா அது ஜென்னுக்கு பரவாயில்ல, டக்குன்னு ஓரமா இங்க இது பண்ணி தப்பு. பட் லேடிஸ்க்கு அதெல்லாம் கஷ்டம். இப்ப அந்த விஷயம் பார்க்கும்போது கூட பாஜக தொண்டர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு ஒரு பாட்டுக்கு சும்மா 10ஆம் போக்குல வீட்டுக்குள்ள உட்காந்து ஒரு அறிக்கை விடும் போது எந்த மனுஷன் இருந்தாலும் கோவம் தான் வரும். அவராது டீசெண்டா கேட்டா நான் இன்னும் கொஞ்சம் கேவலமா கேட்டிருப்பேன். ஏண்டா என்னடா தம்பி விஜய், வாடா போடா அப்படிலாம் கூட பேசியிருப்பேன். ஆனா நான் நாகரிக அரசியல் ஒண்ணு இருக்குல்ல, இடுபக்கீழ்றதுக்காக அப்படிலாம் பேசணுமா? தப்பு பண்றீங்க. நாகரிகமா அரசியல் பண்ணா நாகரிக அரசியல் பயிலலாம். இவர் பண்றது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ். சும்மா அந்த கௌசிக் மாதிரி ரியல் பாலிடிக்ஸ் நடக்கும்போது நடுவில் உள்ள வந்தா அவங்க கோவம் வருமா வராதா? அந்த கோவத்தோட வெளிப்பாடுதான் அண்ணாமலை செய்தது 100% சரிங்க. இப்ப விஜயை பத்தி நான் கொஞ்சம் பேசி ஆகணும். முதல்ல விஜய் இஸ் நெப்போட்டிசம் கிட். அவங்க அப்பாவால் மட்டுமே வளர்ந்தவர். இது வந்து நான் இல்ல அவர் தானே இவ்வளவு படம் நடிச்சார் அப்படின்னு நீங்க சொல்லலாம். நான் வந்து டேட்டாவோட சொல்றேன். முதல் 6 படம் ஃபிளாப் அவர் கெரியர்ல.
அவர் அப்பா இருந்ததுனாலதான் அவ்வளவு படம் வந்து அவருக்கு சான்ஸ், அவரோட ஜேவியர் பிரிட்டோன், அவருடைய மாமா எல்லாரும் சேர்ந்து அந்த அந்த கேரக்டர் வந்து ரொம்ப புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட பூவே உனக்காகன்னு ஒரு படம் வருது, 7வது படமோ 8வது படமோ நினைக்கிறேன். ஒரே ஒரு குறியீடு அப்படிதான் இங்க ராகுல் காந்தி புஷ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இவர் பிக்கப் ஆக மாட்டேன்டா, பிக்கப் ஆயிட்டாருல்ல. ஆனா இதுவும் பிக்கப் ஆகாது, அதுவும் பிக்கப் ஆகாது. அதான் பிரச்சனை. See, perception game will work in cinema, but perception game will not work in politics. ஏன்னா politics is all about groundwork. இங்க பாருங்க, இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர் கிரியேட் பண்ற பர்செப்ஷனுக்கு பிஜேபி 40% 50% போனோம். ஆனா இப்பதான் பிஜேபி 10% அந்த டபுள் டிஜிட் வந்து நிலைய வச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பர்செப்ஷனையும் கிரவுண்ட் ஒர்க்கையும் கலந்துதான் நீங்க பாலிடிக்ஸ் பண்ண முடியும். இவர் வெறும் பர்செப்ஷனை மட்டும் வச்சுக்கிட்டு அங்க வர இங்க வரனா பாருங்க, 6 படம் ஃபிளாப், 7வது படத்துல வராரு. அதுக்கப்புறம் ஆர்பி சௌத்ரின்னு ஒரு ப்ரொடியூசர் வந்து இவரை குத்தகைக்கு எடுத்து மானாவாரியா படத்தை ரிலீஸ் பண்றாரு. அந்த மாதிரி பண்ணி 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 கிட்டத்தட்ட ஐ திங்க் கைதின்னு ஒரு படம் வரையும் அவர் அப்பா தான் ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ஷன் பண்ணிருக்காரு. இவர் எந்த ஸ்கிரிப்ட்லயும் இவர் செலக்ட் பண்ணல, அதான் உண்மை. அதுக்கப்புறம் போஸ்ட் தட் பீரியட் ஹி ஸ்டார்டட் இது பண்ண. இப்ப கைதிக்கு அப்புறம் எவ்வளவு படம் ப்ராஃபிட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மெர்சல் ப்ரொடியூசர் காலி, இவங்க வாரிசு வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து சொல்லு, அந்த தெலுங்கு ப்ரொடியூசர் வந்து இவங்க ஆஸ் யூஷுவல் வட விடுறது 300 கோடி 500 கோடி 1000 கோடி 10,000 கோடி 15,000 கோடின்ட்டு. அவர் வந்து வலுவான வரித்துறை வரும்போது ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான் கோட் பண்ணியிருக்காரு. அப்ப எது உண்மை எது போய்? ஏன் அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில இவர் என்ன பண்ணுவார் தெரியுமாங்க? ரஜினி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ரஜினிக்கு பக்கத்திலேயே வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு இவரே ஒரு மேகசின் கிரியேட் பண்ணி இவரே பதில் சொல்றது, 10,000 பேர் வச்சு இவரே பதில் சொல்லி நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் இவரே சொல்லிக்கிறது. இப்ப சூப்பர் ஸ்டார்ன்ற பொசிஷன் ரஜினி ஏர்ன் பண்ண பொசிஷன், அது வந்து விஜய் ஏர்ன் பண்ணல. விஜய் வந்து ஏர்ன் பண்ணது இளைய தளபதினா, இளைய தளபதி அப்படி போனோம். இவர் என்ன பண்றது, யார் யாரெல்லாம் பக்கத்துல இருக்காங்களோ அவங்களோட பொசிஷனுக்கு ஆசைப்பட்டு ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்ணியே வாழ்க்கை ஃபுல்லா வந்தது. ரொம்ப கேவலமா சொல்லட்டுமாங்க, ரொம்ப பச்சையா சொல்லட்டுமா, அவருடைய இது வந்து எவ்வளவு சலனம் இருக்கு அவரோட பிரெயின்லன்னா, உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லிட்டு ஒரு 2000ல வந்து ஒரு இன்டர்வியூ கேட்கறாங்க. அப்போ ஒரு படம் இருக்கு, அந்த படத்தோட இதுல வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்து அதுல நான் வந்து மாமியார் சோப் போட்டது எனக்கு பிடிக்கும். அதாவது ஒரு இருங்க ஒரு சீன் எது பிடிக்கும்னு சொன்னும் போது, இல்ல நான் ரசிகன் படத்தோட கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் மாணவர்களுக்காக பேசினேன், அந்த மாதிரி அந்தந்த பத்தி சொல்லாம அந்த பர்டிகுலர் சீன் சொல்லும் போதே அவரோட மனசு எவ்வளவு சலனம் இருக்கு அப்படின்றதும் தெரியுது இதுல. சார் அவர் டைரக்டர் நடிக்க சொல்றாரு, நடிச்சுட்டு போறாரு சார். அவரு இல்ல டைரக்டர் நடிக்க சொல்ல நடிச்சதோட போனா போதும். ஒரு இன்டர்வியூ காமன் பிளாட்ஃபார்ம்ல ஒரு இன்டர்வியூ கேட்கும்போது அந்த பதில் சொல்றாரு அப்படின்னா அவர் எவ்வளவு சலனமான ஆட் என்பது ரொம்ப ஈஸியா தெரியும். நான் திருப்பி சொல்றேன், விஜய் என்பது 2 years பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட் ஃப்ரம் டிஎம்கே. 2 வருஷம் டிஎம்கேக்காக கால் ஷீட் கொடுத்திருக்காரு. என்ன கால் ஷீட் கொடுத்திருக்காரு அப்படின்னா, ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ட நீ வாங்கு. ஏன்னா தமிழக பாலிடிக்ஸ் வந்து திமுக வேணுமா வேண்டாமான்ற நிலைமையில இருக்கு. இப்போ வேண்டான்றவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து அதிமுக மட்டும்தான் ஆப்ஷனா இருந்தது அப்படின்னா அந்த கூட்டணிக்கு மட்டும் தான் ஓட்டு போகும். இப்போ 2-3 ஆப்ஷன் வந்து சீமான் ஒரு ஆப்ஷனா இருக்காரு, இன்னைக்கு வந்து விஜய் ஒரு ஆப்ஷனா இருக்கு, இன்னைக்கு பாஜக ஒரு ஆப்ஷனா இருக்கு. இந்த மாதிரி பல ஆப்ஷன் வரும்போது அந்த ஓட்டுகள் பிரியும். அந்த ஓட்டுகள் பிரிப்பதற்காக 2 வருஷம் ப்ராஜெக்ட் பண்ணதான் விஜய் அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கார். இன்னும் சொல்ல போனா இப்போ எப்படி வந்து அறிவாலயம் வாசையில் மிச்ச மீதி கட்சி தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள் இருக்காரோ அதே போல இன்னும் 3 வருடத்தில் இவரும் அறிவாலயம் வாசலில் இருப்பார். ஓகே, அதாவது அண்ணாமலை அவர் சொன்ன மாதிரி வெறும் ஒரு பி டீம் தான். அதாவது கமலஹாசன் எப்படி 2 வருஷம் ஒரு கான்ட்ராக்ட்ல வந்துட்டு 2 எலெக்ஷன் அவரோட வாயில டைரக்டா உதயநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் பேசுறதுக்கே பயப்படுறாரு. சும்மா பாதுஷா அல்வா இவங்க அந்த மாதிரி இது பண்ணி பேசுறது தவிர நேரடியாக பேசுவதே கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப பாருங்க யார் யாரெல்லாம் அவர் டீம்ல இருக்கான்னு பாருங்க. சென்ற முறை தேர்தலில் ஒர்க் பண்ண பிரசாந்த் கிஷோர், திமுகவோட ஒர்க் பண்ண பிரசாந்த் கிஷோர், இன்னொரு ஆதவ் அர்ஜுனன் இவங்க என்ன பண்றாங்க, டிஎம்கேல இருந்து பிளேஸ் பண்ணி திருமாவளவன் கட்சியில வந்து சேர்க்கிறாங்க. எதுக்கு திருமாவளவன் கட்சியில சேர்க்கிறாங்க அப்படின்னா, திருமாவளவனுக்கு அப்புறம் அந்த கட்சி வந்து வேற யார் கையிலயும் போய் அது வந்து டிஎம்கே விட்டு வெளில போகும். ஏன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஃபோர்ஸ், திருமாவளவனோட ஃபோர்ஸ் பெரிய ஃபோர்ஸ். திமுக வெற்றிக்கு அவங்க 1% கட்சியா இருந்தாலும் திருமாவளவர்கள் செய்யும் வேலை வந்து ரொம்ப அதிகம். அவங்க ஒர்க்கர்ஸ் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் செய்யற வேலை வந்து ரொம்ப அதிகம், ரொம்ப ஜென்யூனா ஒர்க் பண்றாங்க. அந்த கட்சி எங்க போயிடக்கூடாதுன்னு உடனே கொஞ்ச நாள் அங்க இருந்து அந்த ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு இப்ப என்ன பண்றாங்க, அவரை தூக்கி வந்து விஜயோட பிளான் பண்றாங்க. சோ இப்ப விஜயோட பிளான் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த இடத்துல
எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு திமுக லைனேஜ். இப்ப இந்த புசி ஆனந்த் இருக்காரு, அவர் வந்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் ஒரு கட்சி இருந்தது, காங்கிரஸ் பிரிஞ்சு வந்து அந்த கட்சியில தான் எம்எல்ஏ ஆனாரு. இது கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நம்ம டிவிக்கு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, புசி ஆனந்த் வந்து ஒரு வாட்டி ஜெயிச்சிருக்காரு, நீ எலெக்ஷன் ஜெயிச்சிருக்கியான்னு. பாண்டிச்சேரி ஊரே வந்து சென்னையோட ஒரு வார்டு சைஸ் தான். எவ்வளவு ஓட்டு அண்ணாமலை வாங்கியிருக்காரு, எவ்வளவு ஓட்டு இவர் வாங்கியிருக்காரு, இந்த மாதிரி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லாத ஸ்கூல் பசங்களை வச்சுட்டு பாலிடிக்ஸ் பண்ணா இப்படிதான் நடக்கும். ஸ்கூல் பசங்களை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணா இப்படிதான் நடக்கும். இவர் பரந்தூர் போனார், பரந்தூர் எங்க போனார், மக்களோட போறாருனாரா? கிடையவே கிடையாது. ஒரு மண்டபத்துக்குள்ள உட்கார்ந்து அந்த மண்டபத்துக்குள்ள இருந்து அவர் போராட்டம் பண்ணிட்டு வெளில வரும்போது டாடா காமிக்கிறது. ஆனா அவருக்கு வந்து போராட்டத்துக்கு அனுமதி தரலன்னு தான் அந்த பிரச்சனை நடந்துட்டு இருந்தது. அனுமதி தந்திருந்தா நாங்க வந்து பெருசா போராடி இருப்போம். அனுமதி தரல, எங்களுக்கு கூட்டம் தெரியும். ஒரு நிமிஷம், there are specific places in Tamil Nadu போராட்டம் பண்றதுக்கு. கரெக்டா? இப்போ இந்த பிளேஸ் டெசிக்னேட் பண்ணிருக்காங்க. அது வந்து இந்த இந்தியா முழுக்க அந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து டக்கு பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்றதுக்காக. இப்போ சென்னையில வந்து இந்த சைதாப்பேட்டை ஆர்ட்ஸ் ஒண்ணு இருக்கு, ராஜரத்னம் ஸ்டேடியம் பக்கத்துல ஒண்ணு இருக்கு, சேப்பாக்கம் ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் வள்ளுவர் கட்டம் கொடுக்கறது, ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு, வள்ளுவர் கட்டம் பக்கம் இப்ப கொடுக்கறது இல்ல. சோ இந்த மாதிரி பல டெசிக்னேட்டட் பிளேஸ் இருக்கும்போது இவர் வேணும்ட்டு என்ன பண்றாருன்னா, எந்த இடத்துல பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் அந்த இடத்துல கேட்கறது, புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு. அப்ப பர்மிஷன் ரிஜெக்ட் ஆயிடும். ஒன்ஸ் பர்மிஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, எங்களுக்கு பர்மிஷன் தர, ஆனாலும் நாங்க பண்ணல. இந்த மாதிரி பண்றதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஒரே ஒரு பிரயோஜனம் தான், திமுகவை மீண்டும் ஆட்சியில் உட்கார வைக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் தான் விஜய் அரசியல் செய்கிறார். மக்கள் மையத்தில் ஏமாந்தார்கள், விஜயிடம் ஏமாற மாட்டார்கள். நீங்க விஜய்க்கு செலுத்தும் ஒவ்வொரு வாக்குமே நீங்க திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கான வழி. இட்ஸ் a bridge. நீங்களே வழி ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. சோ விஜய்க்கு வாக்களிக்க வேண்டாம் அப்படின்ற மக்கள் முடிவெடுக்க வேண்டும். நான் ஓப்பனா யாருக்கு வாக்களிக்க வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். பட் விஜய் பொறுத்த இப்ப சீமானை பத்தி நான் பேசவே இல்லை இந்த இடத்துல. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சீமான் தண்ணி நீங்க, ஆனா ஜென்யூன் அப்ரோச் இருக்கு. நான் 2 திராவிட கட்சிகளை வீழ்த்த வேண்டும் ஒரு ஜென்யூன் அப்ரோச் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு திராவிட கட்சியை வீழ்த்துறதுக்காக இந்த கூட்டணி சேருவார்ன்ற ஒரு நம்பிக்கை என்கிட்ட இருக்கு. அதை பத்தி நம்ம அப்புறம் பின்னாடி அதிமுக கூட வாய்ப்பு இருக்குன்ற அது நம்ம பேசல, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் விஜய் போன்றவர்கள் இந்த மாதிரி 2 வருஷ கால்ஷீட்டுக்காக அரசியலுக்கு வந்து மக்களை ஏமாற்ற வேண்டாம். ஆல்ரெடி அவரோட ரசிகரை வந்து தான் தான் சூப்பர் ஸ்டார் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காரு. நீங்க வந்து ஆன்லைன்ல போயிட்டு ஒரே ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கமெண்ட் பண்ணீங்கன்னா கீழே அவங்க ரசிகர்கள் கமெண்ட் பண்ணுது, அந்த பையா இந்த பையா அது இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொச்ச வார்த்தைகள்ல பேசுறது. சோ இந்த மாதிரி ஆட்களை வைத்து அரசியல் என்றுமே செய்ய முடியும். அரசியல் ஸ்டாலின் அரசியல் செய்யாம அவியல் செய்வாங்கன்னு கேட்டா, இந்த பசங்க அவியல் திமுக வந்து அவியல் செய்யதான் லாய்க்கு தவிர அரசியல் செய்ய லாய்க்கே கிடையாது. ஓகே, அடுத்தது இப்ப வந்து சட்டசபை கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு, பாத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் ரெகுலரா பாத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டாரு, அதுக்கு வித்தியாசமா ஒரு பதில் சொன்னார் ஒருத்தர், பாத்துருப்பீங்க. செல்லூர் ராஜு அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, இது மாதிரி ராமேஸ்வரத்துல நீங்க வந்து புதுசா இந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்களே, இது மாதிரி நாங்க ஒரு ஏர்போர்ட் கட்ட போறோம்னு, என்ன ஐடியா ஒரு வருஷத்துக்குள்ள கட்ட போறீங்கன்னு சொல்றீங்களே, ஒரு ஏர்போர்ட் வருஷத்துக்குள்ள கட்ட முடியுமா, நீங்க எப்படி அதை பட்ஜெட்ல கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு மாண்புமிகு அமைச்சர் ஒரு பதில் சொல்றாரு. யார் அவர்கள்? ராஜா அவர்கள், டிஆர்பி ராஜா அவர்கள் ஒரு பதில் சொல்றாரு. அந்த பதில் உங்களுக்கு ஏற்புடையாதா? அந்த பதில் எப்படி இருந்தது நீங்க நினைக்கிறீங்க? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க தர்மபோல விட்ட விஞ்ஞானி அப்படின்னு சொல்லி அவரை மார்க் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. முதல்ல செல்லூர் ராஜு யாருன்றது நான் சொல்றேன். அவர் மேல தனிப்பட்ட விருப்புகள் என்ன வேணா இருக்கலாம், அரசியல் ரீதியா இருக்கலாம், ஆனா பர்சனலா அவரோட குரோத் என்னன்னு சொல்றேன். எம்ஜிஆர் பேரவையில் சாதாரண மெம்பரா ஆரம்பிச்சு இன்னைக்கு மதுரையில அசைக்க முடியாத சக்தி அவர். அதான் உண்மை. அவர் யாருக்கு எதிர்த்து தெரியுமா பாலிடிக்ஸ் பண்ணாரு? அழகிரி பாலிடிக்ஸ் பண்ணவர். அவருடைய growth அவர் வந்து என்னன்னா டிஆர்பி ராஜா மாதிரி பாலுவோட பையன்ற பாலுவோட பையன்ற ஒரே காரணத்துக்காக எம்எல்ஏ ஆகல, கஷ்டப்பட்டு படிப்படியா முன்னேறி எம்எல்ஏ இருக்காரு. சரிங்க, தர்மபோல ஒண்ணு பண்ணிட்டாருங்க, நான் இல்லைன்னு சொல்லுங்க. தர்மபுரி எதுக்காக பண்ணாரு? அவர் நேத்து கூட ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அவரு அதிகாரிகள் பண்ண சொன்னாங்க, நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது கொடுத்துட்டாரு. பட் அது எல்லாத்துக்கும் மீறி இந்த தர்மகோல்ன்றது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இந்த தண்ணியை மேல வச்சுட்டு அதை போட்டு அதை எவாபரேட் ஆகாம இருக்கிறதுக்காக பண்ணுவாங்க. பட் இது வந்து ஃப்ளோ வாட்டர்ல பண்ண முடியாது. பட் இவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிருக்காங்க, ஜென்யூனா அட்டம் பண்ணிருக்காங்க.
திமுக மாதிரி வாயில வட சுடல, இதை பண்ண போறோம், அதை பண்ண போறோம், அதை பண்ண போறோம், இதை பண்ண போறோம்னு சொல்லல. ஓகேவா? நீங்க அமைச்சரா இருந்து என்ன பண்ணிருக்கணும், அண்ணன் ஐயா இல்ல செல்லூர்ராஜு சார் எங்களுக்கு இந்த பிளான் இருக்கு, இப்படிதான் பண்ண போறோம். இல்ல சார் நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து இந்த ஐடியா கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது, நீ தர்மகோல் விட்டவன், அது விட்டவன், இது விட்டவன். இப்போ ஒரு பதில் இல்லை அப்படி என்றால், சார் இதுக்கு எனக்கு பதில் இல்லை, நான் ஒரு 2 days பிரஸ் மீட்ல வந்து இல்ல இதை பத்தி நாங்க டீட்டெயிலா பேச போறோம், ஒரு 1 weekல வந்து நான் பிரஸ் மீட்ல பேசுறேன் இதை பத்தி, அந்த மாதிரி சொல்வது பதிலா இல்ல நீ தர்மகோல் விட்டவரு, எவ்வளவு ஆணவமான பேச்சுது. இவரோட வயசு என்ன, அவரோட வயசு என்ன, இவரோட வயசு என்ன, அவரோட அனுபவம் என்ன, வயசு என்ன, அவரோட வயசு என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் திமுகல வந்து முதலமைச்சர் வந்து கலைஞர் கருணாநிதியின் மகன், துணை முதலமைச்சர் யாரு, மு.க. ஸ்டாலின் மகன், டிஆர்பி ராஜா யாரு, டிஆர் பாலுவின் மகன், அண்ணா நகர் மோகன் அவரோட பையன் அந்த எம்எல்ஏ போச்சு, அவர் யாரோட மகன்றது நமக்கு தெரியும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் மகன் மகேஷ் பொய்யாமொழி, அன்பில் தர்மலிங்கம் அவருடைய சன் நினைக்கிறேன். சோ எல்லாமே அவங்களோட செகண்ட் ஜெனரேஷன் உள்ள வந்துட்டு இவரோட அப்பா என்ற ஒரே காரணத்தினால் எம்எல்ஏ ஆயிட்டு, அப்பா மூலம் எம்எல்ஏ ஆயிட்டு, சரி ஆயிட்டீங்க நீங்க படிச்சிருக்கீங்க, அவர் எம்எஸ் எல்லாம் படிச்சிருக்காரு, டிஆர் பாலு ரொம்ப நல்லா படிச்சிருக்காருன்னு சொல்றாங்க, மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்னு சொல்றாங்க சில பேர் மெரிட்டோரியஸ் எல்லாம் கிடையாதுன்றாங்க. அதை பத்தி நமக்கு தேவையில்லை. ஒரு வயதுக்கு மரியாதை கொடுத்து, ஐயா நீங்க நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப கரெக்ட், எனக்கு இதுக்கு பதில் இருக்கு, எனக்கு இதுக்கு பதில் ஐயா நான் 1 வாரம் கழிச்சு இதுக்கு ஒரு பிரஸ் மீட் வைக்க போறோம் எக்ஸ்க்ளூசிவா, அதுல நான் ரொம்ப டீட்டெயிலா பேசணும், இது வந்து 1 hour ஆகும், இந்த டைம் பத்தாது, என்ன பதில், எவ்வளவு அரகன்ஸ் இருக்கணும், எவ்வளவு பெரிய அரகன்ஸ் இருந்தா இங்க பாருங்க. அதனாலதான் டெலிகாஸ்ட் பண்றது இல்லை, அந்த விஷயத்த டெலிகாஸ்ட் ஒழுங்கா பண்றதே கிடையாது. அதாவது என்ன குற்றச்சாட்டு அதிமுக என்று வந்து சொல்லுது அப்படின்னா, எங்கள் ஆட்கள் பேசுவது டெலிகாஸ்ட் ஒழுங்கா பண்றது இல்ல, திமுக பேசுறது மட்டும் பண்றான்னு சொல்றீங்க. சோ அதாவது கேள்வியே இல்லாம எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரி மக்கள் இடத்த ப்ரொஜெக்ட் பண்றாங்க. சோ இது மிகப்பெரிய தப்பாக என்றுதான் நினைக்கிறேன். எனக்கு இந்த விஷயத்துல வந்து ஸ்டாலின் சொல்லி செய்யறாரா இல்ல அவரே செய்யறாரா தெரியாது. ஆனா நிச்சயமாக ஸ்டாலின் இப்படிப்பட்ட அரசியல்வாதி கிடையாது. கேட்ட கேள்வி பதில் வரும், நான் சொல்றேன் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வரும். இது வந்து எத்தகைய அரசியல் என்று தெரியல. இது என்ன காரணம் அப்படின்னா உழைப்பின் மகிமை தெரியல. இது ஓசியில வந்த பதவி தானே. அப்பா சொன்னாரு, இவர் போய் நின்றாரு, இந்த எம்எல்ஏ ஆகி பதவி வந்துருச்சு. அப்போ இவருக்கு என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு? அவருடைய படிப்போட வேல்யூவே இது போயிடுச்சுங்க. சட்டசபையில என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு சார் செல்லூர்ராஜு சாமானியர் அமைச்சர் தான் சார், நார்மலான ஆள் தான் சார். இப்போ ஒரு படிக்காதவர் வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்டா நீங்க எப்படி பதில் சொல்லணும்? அவர் வந்து உனக்கு ஒன்றும் தெரியாது போன்னு சொல்லுவீங்களா? இல்ல ஐயா இப்படி இல்ல இப்படிதான் ஏன் பண்ணணும். இல்ல நீங்க பேங்குக்கு போறீங்க, ஒரு கொத்தனார் வர்றாரு, ஐயா எனக்கு எழுத தெரியாது அந்த பணத்தை போடணும்னா எவ்வளவு ஆசையா எழுதி கொடுத்து நம்ம அந்த பணத்தை போட இருக்கும். இது என்ன உழைப்பின் வழி. மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கொடுத்து வளர்க்க வேண்டும். எப்படி வளர்த்தாரோ என்ன யாருக்கு தெரியும். சரி, அடுத்து முக்கியம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இதை கடைசியா பேசி நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நேற்று அந்த சேலம் அருகில ஒரு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் அவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். என்ன காரணம்னா அவர் வக்போர்டு இடத்தை வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க ஒருத்தங்க, அதை மீட்டெடுக்க ரொம்ப நாளா போராடிட்டு இருக்காரு. அதனால அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அவர் ஒரு வீடியோ போடுறாரு. எனக்கு இல்ல நான் ஒரு நிமிஷம் வரேன். இந்த வக்போர்டோட தலைவர் யார் தெரியுமா உங்களுக்கு? மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு எம்பி நவாஸ்கனி அவர்கள், ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் அவர்களை தோற்கடிச்சவர், வக்போர்டு அமைச்சரா, வக்போர்டு தலைவரா இருக்காரு. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, அதை மீட்டெடுக்க போராடுறாரு, பல வருஷமா போராடிட்டு இருக்காரு. இந்த கொலை நடக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடிதான் அவர் வந்து ஒரு வீடியோ வந்து போடுறாரு சமூக வலைதளத்துல. எனக்கு இது மாதிரி ஒரு ஆபத்து இருக்கு, என்ன வந்து மிரட்டுறாங்க, எனக்கு கொலை செய்யறோன்னு மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்றாரு. போலீஸ் கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் ஃபைல் கூட ஃபைல் ஆகல, சிஎஸ்ஆர் மட்டும் ஃபைல் ஆகுது. இப்படி வீடியோ போட்டும் கூட அவரோட உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கா? போலீஸ் அப்ப எந்த அளவுக்கு அவருக்கு முக்கியத்துவம் தந்திருக்காங்க? ஒரு முக்கியத்துவம் தந்திருந்தா அவரோட உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கும். என்ன காரணமா இருக்கும் இந்த மாதிரி கொலைகள் நடக்கிறதுக்கு? என்ன காரணம் என்று போலீஸ் தான் சொல்ல வேண்டும். நம்ம ரொம்ப கிளியரா பேசலாம். எந்த ஒரு விஷயத்தையும் சப்ஜெக்ட் விசாரணை இல்லாம நம்ம சொல்ல முடியாது. ஆனா லா அண்ட் ஆர்டர்னு ஒரு விஷயம் வந்து ஒரு ஸ்டில் ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு.
இன்ஃபேக்ட் முதலமைச்சர் அவர்கள் முதல்ல வந்து பதவி 2021 ஏற்கும் போது ஸ்டாலின் அவர்கள்ட்ட எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து திமுக லா அண்ட் ஆர்டர் இருக்காது, திமுக ரவுடிசம் வந்துடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனா இந்த லா அண்ட் ஆர்டர் வந்து ஸ்டில் கொஸ்டின் மார்க்கா இருக்கும்போது அது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. தீஸ் லா அண்ட் ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அந்த லா அண்ட் ஆர்டர் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இந்த லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரதுக்கு போதை ஒரு பெரிய காரணமா இருக்கு. ஒரு பெரிய காரணமா இருக்கு. இந்த போதையும் மதுவும் ஆல்ரெடி திமுக அரசுக்கு வந்து மிகப்பெரிய தலைவலியாக மாறிவிட்டு, ரெண்டுமே பெரிய தலைவலியா மாறிடுச்சு. அதுல ஒரு சைடுல ஒரு திமுகவோட மெம்பர் இல்லைன்னாங்க, ஒருத்தர் பேர் அரெஸ்ட் ஆனார், ஞாபகம் இருக்கும் நீங்க 22 ஜாஃபர் சாதிக் கரெக்ட். ஜாஃபர் சாதிக் அந்த கேஸ் என்னாச்சுன்னு தெரியல, எதுவுமே நாட் ஹியரிங் எனிதிங். அதை பொறுத்தவரைக்கும் அதுக்கு பேரலா, அதாவது நம்ம சென்ற ஆண்டு விழால பிரபாகரன் சார் அதை பத்தி பேசியிருப்பாரு, நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஜாஃபர் சாதிக் அந்த போதை இது பண்ணியிருந்தாரு. அது பக்கத்துல டாஸ்மார்க்கும் இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. டாஸ்மார்க்கே கஷ்டம், அதுலயே ஒரு ஊழல் அப்படின்றாங்க, அது வியாபாரம் நடந்துட்டு இருக்குன்றாங்க. சோ அது என்னன்னு தெரியல. இந்த மாதிரி டூ அண்ட் ஃப்ரோவா நிறைய விஷயங்கள் நடப்பதுனா ஓகேவா, ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாகவே மாறிவிட்டது. ஆனால் இந்த தேர்தலில் யார் ஜெயிப்பார்னு ஒரு கொஸ்டின் நீங்க கேட்டீங்க அப்படின்னா திமுக தான் ஜெயிக்கும். ஏன் திமுக ஜெயிக்கும்? எதிர்கட்சிகள் உடைந்திருப்பதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கு. ஏன்னா வந்து அதிமுக தனியா இருக்கு, இதுவரை பாஜக பாமக இந்திய கூட்டணி வந்து கண்டினியூஸ் வந்து விஜய் தனியா நிக்க போறாரு, சீமான் தனியா நிக்க போறாரு, இவங்க 4 பேரும் வந்து தனியா நிக்கிறாங்க. பிளஸ் இந்த கூட்டணி எல்லாம் வந்து நம்ம பிப்ரவரி பாத்துக்கலாம், மார்ச் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா இங்க ஃபேஸ் வேல்யூ இல்ல அதிமுக. அதாவது எடப்பாடி அவர்கள் வந்து கிரவுண்ட் லெவல் லீடர், நாட் அ மாஸ் லீடர். இப்போ மாஸ் லீடரா அவர் மாறணும்னா 2 தேர்தல் 3 தேர்தல் ஜெயிக்கணும். ஆல்ரெடி 10 தேர்தல் தொடர்ந்து தோத்தாச்சு. இப்போ எடப்பாடி அவர்கள் முதல்ல செய்ய வேண்டிய என்னது, இந்த தேர்தலை வந்து ஜெயிக்க வேண்டும், திமுகவை தோற்கடிக்க வேண்டும். திமுகவை தோற்கடிக்க வேண்டும்னா என்ன பண்ணணும், எவ்வளவு கட்சிகளை உள்ள சேர்த்துக்க முடியுமோ அவ்வளவு கட்சிகளை உள்ள சேர்த்துக்க. அதாவது 1 வருஷம் நம்ம உழைத்தால்தான் திமுகவை இன்று வீழ்த்த முடியும். ஒரு யுனைடெட் டீம், ஒரு யுனைடெட் அப்போசிஷன், எவ்வளவு கட்சியை சேர்க்க முடியுமோ. முதல்ல அதிமுக ஆரம்பிக்கிறோமா, முதல்ல அதிமுக பாஜக சைன் பண்ணோம். இங்க என்ன பிரச்சனையா இருக்குன்னா, எடப்பாடிக்கு அந்த எண்ணம் இருக்கிறதா, திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா அப்படின்ற மில்லியன் மார்க் இந்த இடத்துல இருக்கு. அவருக்கு எப்படி முதலமைச்சர் ஆகணும் ஆசைப்படுறவர் தானே அவரு. அப்படி ஆசைப்படுறவர்களா இருந்தா இன்னைக்கு கிரவுண்ட் 2024 தனியா வந்து டெஸ்ட் பண்ணீங்க. 20% அந்த இரட்டைலை வாக்கை தவிர அவருக்கான வாக்குகள் எதுவுமே வரல. ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. ஒரு சீட்டு நீங்க தனித்து உங்களால் ஜெயிக்க முடியவில்லை. அப்படின்ற போது நிதானமாக தன்னை ஸ்டேஜ் பண்ணிக்கணும். அதிமுக அவர் கையில இருக்கணும்னாலே இந்த தேர்தல் அவர் ஜெயிச்சாகணும். இந்த தேர்தலில் அவர் 117 நம்பர் அடிக்கணும். அந்த 117 நம்பர் அடிக்கணும்னா என்ன பண்ணணும், ஏடிஎம்கே வந்து ஒரு 134 சீட்ஸ்ல தான் கண்டெஸ்ட் பண்ணணும். நான் என்ன சொல்றேன், 170 இருந்து 117 ஜெயிக்கிறதுக்கு 130 இருந்து 117 ஜெயிக்கிறது கரெக்ட் தானே. ஆல்ரெடி அவங்க கூட தேமுதிக கூட்டணிக்கு போச்சா. இன்னைக்கு தேமுதிக எப்படி பேசிட்டு இருக்குன்னு தெரியும், எங்க பேசிட்டு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அவங்க திமுக சைடு போகணும்னு பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த தேர்தலில் ஏதாவது ஒரு எம்எல்ஏவாவது உள்ள போகணும்ன்றது அவங்களோட ஆசை. அதான் உண்மை. தெலுங்கானா எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம கூட தெலுங்கானால வந்து பவன் கல்யாண் வந்து குறைஞ்ச சீட்ல நின்னாரு. ஆனா அந்த 25 சீட்டு நின்னாரு, 25ல ஜெயிச்சார். 100% விக்டரி அவர். சரி, நான் என்ன சொல்றேன், அது மாதிரி தெலுங்கானால ஆந்திரா மகாராஷ்டிராவும் கிட்டத்தட்ட அப்படித்தானே. பவர் ஷேரிங் வித் சீட் ஷேரிங் போது ஒரு சூப்பர் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுது எல்லா இடத்துலயும். யார் எந்த தொகுதியில் நிக்க ஜெயிக்க முடியுமோ அந்த தொகுதியில் அவங்க நிக்கிறது அவங்க ஜெயிச்சிருங்க. சரி, கன்ஃபார்மா பிஜேபி ஏடிஎம்கே சேர்ந்தாலே நிறைய தொகுதிகள் 75 தொகுதிகள் மேல அடுத்த நம்ம நாளைக்கு வீடியோல வந்து எந்தெந்த தொகுதிகள் கூட நான் சொல்றேன். நான் இந்த டேட்டா நான் வச்சிருக்கேன். சோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டிய விஷயம் என்ன, இந்த ஏப்ரல் மேலேயே ஒரு கூட்டணி பெருசா ஃபார்ம் பண்ணணும். எடப்பாடி அவர்கள் நினைக்கிறாங்க அவங்க நம்மள்கிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்க நம்ம அவங்கள்ட்ட போலாம்னு நினைக்கிறாங்க. சொந்த வெறுப்பை விட்டு திமுகவை எதிர்க்க வேண்டும், திமுக தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துக்கு எடப்பாடி அவர்கள் வர வேண்டும்.
he is in the position to defeat DMK. ஓகே. அந்த ஆசை உண்மையிலே இருந்தா நிச்சயமா அவர் எல்லாரையும் கூப்பிட்டு சார் அவ்வளவு பெரிய ஜெயலலிதா மேடம் டிசம்பர் மாசமே தேமுதிக கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க சார். 6 மாசம் முன்னாடி பேச ஆரம்பிச்சாங்க. சோ ஜெயலலிதா அவர்களே அவர் என்னதான் சிங்கப்பூர் போயிட்டு வந்து ஒத்துக்கிறேன் சீன் ஓட்டினாலும் எல்லாம் பண்ணாலும் தேமுதிக அதிமுக கூட டிசம்பர் மாசமே கிட்டத்தட்ட ப்ரூவ் ஆச்சு உங்களுக்கு திமுக ஆட்சியில. ஒரு முக்கியமான சோ அவர்கள் இருந்தார் ஒரு 2 பேருக்கு மீடியேட்டரா. ஆனா அது மாதிரி ஒரு தலைவர் இங்க இல்ல. இப்ப அது ஒரு பிரச்சனை இருக்கு. தலைவர்கள் இருந்தாலும் அந்த மாதிரி தலைவர்களை வந்து எடப்பாடி அவர்கள் ஏத்துக்கிறாரா இல்லையான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஆப்வியஸா வேற ஒருத்தர் ஏத்துக்க முடியாது. ஏன்னா அவர் தான் தர்ம யுத்தத்துக்கே காரணம்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அவரை ஏத்துக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், அவரே களத்துல இறங்கலாமே. ஒரு எதிர்கட்சி மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் போன் பண்ணி எல்லா லீடர்ஸையும் கூப்பிட்டா அவங்க வரமாட்டேன்னு சொல்ல போறாங்க? வரதான் போறாங்க. ஒரே ஒரு இந்த கூட்டணி எதனால ஃபார்ம் பண்ணிருக்கோம்? ஒற்றை புள்ளி நோக்கம், திமுகவை தோற்கடிக்க வேண்டிய ஒரு கூட்டணி. ஆனால் அந்த எண்ணம் ஏன் எடப்பாடிக்கு வரமாட்டேன்றது அப்படின்னு தெரியல. அதனாலதான் அண்ணாமலை என்ன பண்றாருன்னா, இவரை நம்பி நம்ம சைலண்டா இருந்துட்டு கடைசி நிமிஷத்துல நீ வேணா போனா அந்த வீரியம் குறைஞ்சி தொண்டர்கள்கிட்ட எல்லாரும் அண்ணாமலை தப்பா பேசுறாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து திமுக தோக்கடிக்கிறேன்னா இல்லைன்னு கிடையாது. இங்க வந்து பெரிய பொசிஷன்ல இருக்கிறது அதிமுக தான். அதிமுக தான் எல்லாரும். இப்ப நாளைக்கு வந்து அண்ணாமலை வந்து இனிமேல் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன் கடைசி நிமிஷத்தை விட்டா, இப்ப பாமக என்ன பாமகவும் அங்க போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாஜக கிட்ட தனியா மாட்டிப்போம். தனியா மாட்டினா திடீர்னு திருப்பி விக்ரஸ் அரசியல் பண்ண ஆரம்பிச்சா அது நிக்காது. சோ அந்த மொமெண்டம் இருக்கு பாத்தீங்களா பாலிடிக்ஸ்ல, அது அண்ணாமலை கன்ஃபார்ம் வழி விட மாட்டாங்க திராவிட கட்சிகளும். ஆனா உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை அவர்கள் முன்ன மாதிரி அதிமுக சாடி பேசுறது இல்லை. ஏன்னா எதுவுமே மிஸ் ஆகக்கூடாதுன்ற ஒரு விஷயத்துல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நாளைக்கு வந்து விஜய் திடீர்னு வந்து டிவி ஏடிஎம்கே கூட வரேன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க, இப்ப பாஜக வேண்டாம் போங்க அப்படின்வாங்க லாஸ்ட் மினிட்ல. இதனால சைலண்டா அரசியல் பண்ணிட்டு திருப்பி எங்களுக்கு ஓட்டு போடுங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்றது தப்பா போயிடும். கூட்டணி கன்ஃபார்ம் ஆகிறவரையும் அண்ணாமலையோட பாலிடிக்ஸ் இப்படிதான் இருக்கும். திமுக வர்சஸ் பாஜகன்ற களத்தை அப்படிதான் கொண்டு போவாங்க. கரெக்ட். அப்படி கொண்டு போனாதான் பாஜகவுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குன்றத புரியும். இன்னைக்கு பாஜகவுக்கு 50 சீட் கொடுக்கணுங்க. அவங்க வாங்கியிருக்காங்க 2024 நம்பர்ஸ் வாங்கி பாத்தீங்கன்னா 50 சீட் நிச்சயமா கொடுக்கணும். ஆனா ஒரு மெகா கூட்டணி ஃபார்ம் ஆகும் போது சில இடத்துல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு சேரணும். அப்படி சேர்றாங்க அப்படின்ற போது என்ன பாஜக உள்ள வருது, அதிமுக பாஜக என்ன கொடுக்க போது ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அந்த கொஸ்டின் இப்போ நீ உள்ள வாங்க நான் 5 சீட்டு தரேன் 10 சீட்டு இல்ல, போன வாட்டி மாதிரி 21 சீட்டு கொடுத்துட்டு 21 சீட்ல 11 சீட் சம்பந்தமே இல்லாத சீட்டை கொடுத்தா இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல. இந்த அனைத்து விஷயங்களையும் கன்சாலிடேட் பண்ணிட்டு தான் இந்த அரசியலை கொண்டு போகணும். இது ஈஸியான ஜாப் கிடையாது. இன்ஃபேக்ட் ரொம்ப சொல்ல போனா ரொம்ப டெலிகேட்டான பொசிஷன்ல ரெண்டு லீடர்ஸ் இருக்காங்க. ஒன்னு அண்ணாமலை, இன்னொன்னு சீமான். சீமான் அவர்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னா, இந்த வாட்டி பவருக்கு வந்தே ஆக வேண்டும்ன்ற ஒரு இது இருக்கு. அதாவது எம்எல்ஏன்ற பவர் நமக்கு இருக்கணும், எம்பின்ற பவர் நமக்கு இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் சீமானுக்கு இருக்கு. அவருக்கு நிறைய அவரோட தொண்டர்கள் நிறைய உழைப்பாளிகள் அவரை விட்டு போயிட்டே இருக்காங்க. நல்ல நிறைய பேர் வேற வேற கட்சிக்கு தாவிட்டு இருக்காங்க. சோ அவரை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு 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 விதமான இது வரும். சோ முதல்ல அவருடைய எதிரி, எனக்கு 2 எதிரி இருக்காங்க. ஒரு எதிரி திமுக, இன்னொரு எதிரி அதிமுக. முதல்ல எங்களோட முதல் எதிரியை வந்து நாங்கள் ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும். இந்த ஆட்சி இன்னொரு வாட்டி கண்டினியூ ஆச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்ற எண்ணம் வரும்போது என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் வந்து என்ன எல்லாம் ஒண்ணு சேரும். நீங்க முதல்ல கேட்டீங்க அதிமுக சீமான் சேருவாங்களான்ட்டு. எல்லாருமே ட்ரை பண்றது, என்ன மாதிரி நலவிலுங்க எல்லாமே ட்ரை பண்றது ஒரு யுனைடெட் அப்போசிஷன். திமுக ஆட்சியை அகற்ற ஒரு யுனைடெட் அப்போசிஷன். கடைசி நிமிஷத்துல விஜய் மனசு மாதிரி இதுக்குள்ள சேர்ந்தாலும் ஓகேதான். ஏதோ ஒண்ணு யார் யாருக்கு 5 சீட்டு தரும், யூஸோ இல்லையோ ஒரு 20-25 சீட்டை கொடுத்து வாப்பா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அன்ப்ரூவ்டு அவருக்கு வந்து 50 சீட் 60 சீட் எல்லாம் கொடுக்க முடியாது. பட் 50 கேக்குறாங்களாமே அவரு. அதனால எடப்பாடி என்ன ஸ்ட்ராட்டஜி வந்திருக்குன்னா, நம்ம 134 சீட்ல இருந்துட்டு மிச்ச 100 சீட்டை வந்து எல்லா கட்சிக்கும் அகாமடேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் அந்த எண்ணம் நிறைவேறாது. ஏன்னா நமக்கு வந்து என்னன்னா, என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி மீட்டிங்ல நமக்கு வந்து
எடப்பாடி அவர்கள் போனார். அதுல இருந்து 15 நாள் கழிச்சு கூட்டணி இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணார். அதனால எடப்பாடியை நம்பலாமா வேண்டாமான்றது அவர் நம்பிக்கை பொறுத்துதான் இருக்கு. எடப்பாடி அவர்களுக்கு ஜெனியூனா திமுகவை தோற்கடிக்கலாம் என்ற எண்ணம் வந்துவிட்டால் வித்தின் 15 டேஸ்ல அந்த கூட்டணியை ஃபார்ம் பண்றாங்க. 15-20 நாள் அந்த கூட்டணியை ஃபார்ம் பண்ணலாம். நான் வந்து என்னடா சின்ன பையன் மாதிரி பேசலாம்னு நினைக்காதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஸ்பேஸ் தேவைப்படும். அண்ணாமலை அவர்களுக்கு வந்து யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய கூட்டணியை ஃபார்ம் பண்ணி இவங்க 40-50 சீட்ல நிக்கிறாங்க, 30-35 சீட்ல நிக்கிறாங்க போது 35-ல 25-30 ஜெயிக்கிறாங்க, இல்ல 15-20 ஜெயிக்கிறாங்க. பாமக 20ல இருந்து அந்த அப்போசிஷனோட மொத்த ஆன்டி இன்கம்பன்சி ஒன்னா அப்சர்வ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் ஜெயிப்பாங்க. 180-190 சீட்டு கிட்ட ஜெயிச்சிருவாங்க. 190 சீட்டு ஜெயிச்சா யாருக்கு தெரியும், ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் எதிர்கட்சி தலைவராக கூட ஆக மாட்டார். 2011 நடந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, புது எதிர்க்க, அதாவது ஆக்கப்பூர்வமான அரசியல் போகும். ஆனா எடப்பாடி அவர்களுக்கு திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கா இல்லையான்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். சரி, 2026 தேர்தலை பத்தி நம்ம அடுத்த கட்டத்துல நான் பேச ஆரம்பிப்போம். இன்னும் 1 வருஷம் காலம் இருக்கு, நீண்ட காலமே இருக்கு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அவ்வளவு நாள் வெயிட் பண்ணாம எவ்வளவு சீக்கிரமா கூட்டணி அமைச்சு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்களோ, எல்லாரும் நாங்க சேர்ந்துட்டோம், திமுக எங்களோட எதிரி அப்படின்னு ஒரு பிரகடனம். இந்த மகா கத்பந்தன் ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க, உங்களுக்கு ஞாபகம் இல்ல? இப்ப அந்த இந்தி கூட்டணி ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க, கிட்டத்தட்ட 8 மாசத்துக்கு முன்னாடியே ஃபார்ம் பண்ணாங்க. இந்தி கூட்டணி தோர்த்தாலும் அதுக்கான இம்பாக்ட் கிரவுண்ட்ல இருந்தது. அதனால நம்பர்ஸ் தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கலாமே, மோடின்ற ஒரு பெரிய பிம்பத்துக்கு அந்த இந்தி கூட்டணி ஒர்க் ஆகல. அதான் உண்மை. எவ்வளவு கோலோ இது பண்ண முடியுமோ அவ்வளவு கோலோ பண்ண, ஆனா இம்ப்ரூவ் ஆச்சு, எல்லாருக்கும் நம்பர்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு, எல்லாருக்கும் ஓட் பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் ஆச்சு. அதே போல இங்க இவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்து மக்கள் வந்து நாங்க எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இது அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து சொந்த விருப்பு வெறுப்பை விட்டு ஒன்றிணைந்து செல்ல வேண்டும். கஷ்டமா தான் இருக்கும். அண்ணாமலை அவர்களுக்கு கஷ்டம் தான், அது சீமான் அவர்களுக்கு கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்ல. சீமான் அவர்கள் தொடர்ந்து தனியா பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இப்ப கூட்டணி போகும், நிறைய கொஸ்டிகள் வரும், நிறைய அவர் சைட்ல நிறைய கொலாட்ரல் டேமேஜ் இருக்கும். அண்ணாமலை அவர்கள் நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னா தைரியமா திமுக எதிர்க்காங்க அப்படின்னு சொல்றாங்க. திமுக எதிர்ப்பு அண்ணாமலை தான் செய்யறாரு, எதிர்கட்சி தலைவர் அண்ணாமலை தான் இருக்காருன்றாங்க. அந்த பட்சத்துல அண்ணாமலை ஒரு காம்ப்ரமைஸ் அண்ணாமலையும் தமிழக பாஜக காம்ப்ரமைஸ் பண்ணும்போது சில இடத்தில் சில விஷயங்கள் இருக்கும். ஒண்ணு இழந்தாதான் ஒண்ணு கிடைக்கும். அதே போல பாஜக ஒருவேளை பாஜக வளர வேண்டுமா திமுக தோற்கடிக்க வேண்டுமா 2 டிசிஷன் இருக்குதுல. ஒருவேளை பாஜக வந்து நம்ம வளர்றதுதான் முக்கியம் டிசிஷன் எடுத்தாங்கன்னா பாஜக தனி கூட்டணி ஃபார்ம் பண்ணிட்டு போக வேண்டியதான் முன்னாடி. சோ அவர்கள் விருப்பங்கள் இருக்கிறதான் இந்த அரசியல் நடக்கும். ஷார்ட் டர்ம் கோல், எது லாங் டர்ம் கோல்ன்றத கொஞ்சம் டிசைட் பண்ண வேண்டியது இருக்கு. ஒருவேளை பாஜக நாங்க லாங் டர்ம் கோல் நோக்கி தான் போறோம், நாட் ஷார்ட் டர்ம் கோல் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, சோ பாஜக தனியா ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணும். அப்போ என்ன பண்ணணும்னா அன்புமணி தேமுதிக எல்லாம் இதுக்குள்ள புல் பண்ண ட்ரை பண்ணும். ஏன் அண்ணாமலை கீப்பிங் கேட்ஸ் ஓபன் அப்படின்னா, எடப்பாடி அவர்களை நம்ப முடியாது. ஏன்னா 2019 வந்து அயோத்தியாவுக்கு வந்து நாங்க எல்லாரும் போறோம் வாங்கன்னு கூப்பிடும்போது நானா வரமாட்டேன்னு சொன்னவர் தான் எடப்பாடி. கரெக்டா? 2023 டிசம்பர்ல வந்து கூட வந்துட்டு 3 செப்டம்பர்ல கூட வந்து 3 அக்டோபர்ல நாங்க என்ன கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் தான் எடப்பாடி. அப்படிப்பட்ட எடப்பாடியை எப்படி நம்பி அண்ணாமலை தைரியமாக இறங்குவார்? இந்த கொஸ்டின் பதில் வந்ததுன்னா நிச்சயமாக நம்ம வந்து முன்னேறி செல்லாம் தான் நினைக்கிறேன். புதிய அப்டேட் நாளைக்கு நம்ம சந்திப்போம் சங்கர். நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு நம்ம சட்டசபையில் நடந்தது கொஞ்சம் பேசுவோம், அதை பத்தியும் சில விஷயங்கள் இருக்கு, அதை பத்தியும் பேசுவோம். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சங்கர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.